என் முத்துன கத்திரிக்காய நீ வச்சுக்கோ தம்பி. உன்னோட எலி குஞ்ச நான் எடுத்துக்கவா? கிழவி உன்னை விட மாட்டேன். ஒரு கிழவியே என்ன கிழவின்னு கூப்பிடுது. என்ன சொன்னேன்? அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கு. அடே பேராண்டி, என் பேத்தி கொண்ட பிடிச்சிருக்கா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறீங்க? இந்த வயசுலயும் செம்ம கட்டையா இருக்காங்களே. போக விடுறதா பாட்டி? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என் பார்வையில தான் இருக்கணும், இல்லனா இவன் சாபத்தை என்னால கட்டுப்படுத்த முடியாது. இவன் அவசரமா பாத்ரூம் போனா கூட அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கணும். அதுக்கு என்ன பாரு, அந்த கருமத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அப்பவே உன்னை காட்டுன்னு சொன்னேன். ஆம்பளைங்க அடையாளம்னு பீத்திக்கிட்ட, இப்ப கொத்தோட மொத்தமா போச்சா? மிஸ் ஐயாசே கெக்க பெக்கன்னு சிரிக்கிறத நிப்பாட்டுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். வெள்ளரிக்காய் கிடைச்ச சந்தோஷத்துல சுண்டைக்காய மறந்துட்டேன். ஏண்டடே, இத கூட கவனிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு இருந்ததே தம்மா தூண்டு. அப்படியே பார்த்த மாதிரி பேசாதீங்க. இப்ப வேற வழியே இல்ல, காட்டிதான் ஆகணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பாட்டி பேய் கூட எல்லாம் பேசுவாங்க. நீ இந்த பேய் படம் எல்லாம் பாத்திருக்கியா? இந்த படங்கள்ல வர மாதிரியே அந்த பேய் பாக்குறதுக்கு பயங்கரமா முகமெல்லாம் சுருங்கி போயிருக்கும். சாப்பிடலனாலும் மூட்டி சுருங்கிதான் போகும். புட்டி, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி? ஒரு ஆண் மகனா இந்த வீட்டுல என் கற்பை காப்பாத்திக்கிறது கஷ்டம். அடுத்த முறை மாட்டாமே போவ.